தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். இப்போ நீங்க ஒரு கடைக்கு போறீங்க, அங்க வாட்டர் பாட்டில் நினைச்சு ஆசிட் எடுத்து குடிச்சா என்னங்க ஆகுறது? இது நம்ம கற்பனையாக நினைக்கிறது ஒரு மாதிரி இருக்குல்ல. எப்படி வாய்க்குள்ளே தொண்டைக்குள்ளே இறங்கி ஐயோ உள்ள இவ்வளோ சிதைச்சிருக்குமன்ற மாதிரி பயம் வருதுல்ல. உண்மையிலே ஒரு விஷயம் நடந்திருக்கு. அப்படி வேற எங்கேயும் இல்லை, இந்தியாவில் தான். இப்போ சமீப காலமாக நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். வினோதமாக வித்தியாசமாக குற்றங்கள் நடந்துகிட்டு இருக்கு, நிறைய அசம்பாவிதங்கள் நடந்துகிட்டு இருக்கு. இதை பற்றி தான் முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சியில் போகலாம். உத்தரப்பிரதேசம் இருக்குல்ல, அதோட ஹப்பூரை சேர்ந்த அர்ஜுன் நகர் அப்படின்ற ஏரியாக்குள்ள ஒரு ஜுவல்லரி ஷாப் ஒன்று செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. அந்த ஜுவல்லரி ஷாப்புக்கு ரியா அப்படின்ற இந்த இளம் பெண் அவங்களோட அம்மாவை கூப்பிட்டுக்கிட்டு வந்திருக்காங்க. நகைக்கடைனா என்ன, அடகு கடை மேக்ஸிமம் என்ன பண்ண போகிறோம்? ஒன்று நகையை வைக்க போவோம், இல்லைனா மூட்டை போவோம், அதிகபட்சம் இது தானே போவோம். ஸோ இவங்களும் வந்திருக்காங்களா, ரொம்ப நேரம் அந்த நகைக்கடைக்காரர் இருக்கார்ல அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. ஏதோ ஒன்று இங்கே குவாரிஸ் கேட்குறாங்க, அவர் கிளியர் பண்ணுறாப்புல. இப்படியே பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு. பேசிகிட்டே இருக்கும்போது நடுவில் தண்ணி கொடுக்குறாப்புல. யார் இது இருக்கார்ல, கடையில் உட்காந்துட்டு இருக்கவர், இந்த நபர் தண்ணி கொடுக்குறாப்புல. இந்த பொண்ணு அந்த தண்ணியை வாங்கிட்டாங்க, சீலை பிரித்து அதை குடிக்கலான்னு ஆரம்பிக்கிறாங்க. வாயில் அவங்க வச்சதாங்க அந்த வாட்டர் பாட்டில் எடுத்து வச்ச உடனே பதறி அடிச்சுட்டு அப்படியே அந்த வாட்டர் கேன் இங்கே வச்சுட்டு அவங்களால முடியல, எரிச்சலாக என்னவோ தெரியல, இங்கேருந்து அப்படியே எழுந்து வெளியே ஓடிட்டாங்க. வெளியே போயிட்டு துப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்ச நேரத்தில் ரியாவுக்கு சுற்றி என்ன நடக்குதுன்னே தெரியல. இந்த பொண்ணோட அம்மாவும் அந்த கடைக்காரரை உட்காந்து இதை பார்த்துட்டு இருந்தாங்களே, அவங்க பதறிட்டாங்க. ஐயோ என்னங்க ஆயிடுச்சு, ஏதாச்சு அப்படின்ட்டு அந்த பொண்ணுக்கிட்ட போக ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த நடந்த இவ்வளோ விஷயங்கள் இருக்குல்ல, இதெல்லாம் சிசிடிவி காட்சியாக இப்போ வெளியே வந்திருக்கு. ஸோ ரியாவுக்கு சம்திங் ஏதோ இஷ்யூ நடந்திருக்கு, இந்த வாட்டரை பேஸ் பண்ணி தான் நடந்திருக்குன்னு முதற்கட்டமாகவே அவங்களுக்கு தெரிய வந்துருச்சு. அந்த கடைக்காரருக்கும் அந்த அம்மாவுக்கும் உடனடியாக அந்த பொண்ணை ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணணும்னு தூக்கிட்டு ஓடுறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு. அங்கே இருந்த லோக்கல் ரெசிடென்ட்ஸ் இருப்பாங்களே, அவங்களே ஹெல்ப் பண்ண வந்துட்டாங்க. எல்லாம் கேட்குறாங்க என்னாச்சுன்னு. ஆரம்பத்தில் யாருக்கும் புரியல, இந்த தண்ணி குடிச்சு இதுமாரி ஆயிடுச்சா அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் தாங்க தெரியுது, டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காங்க, அது ஆசிட்னு சொல்லிட்டு. வாட்டர் பாட்டிலுக்குள்ளே என்ன கரும்பு வந்திருக்குன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. அங்கே வந்து மக்கள் எல்லாம் பதறி போயிட்டாங்க. இந்த ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போனால ரியாவை, அங்கே டாக்டர்ஸ் இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுத்துட்டாங்க. ஆனால் அந்த ஹாஸ்பிட்டலில் இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்டை கொஞ்சம் ஹையர் லெவலில் கொடுக்கறதுக்கு ஃபெசிலிட்டி பெருசாக இல்லை போல இருக்குது. அவங்க உடனே என்ன பண்ணிட்டாங்க, மீரட்டில் இருக்க ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போங்க அப்படின்னு அவங்க இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இந்த ஹையர் மெடிக்கல் சென்டர்ஸாக இருந்து அவங்க இந்த ரெஃபரன்ஸை இந்த குடும்பத்துக்கிட்ட முன் வச்சுட்டாங்க. ஏன்னா பொண்ணு ரொம்ப சீரியஸ் கண்டிஷன் போயிட்டாங்க. மக்களே வெறும் தண்ணி இல்லை, நல்லா பேசிகிட்டு இருந்தவங்க இந்த ஆசிட்னு அதை குடிக்க போய் தான் எது வரைக்கும் கொண்டு வந்துட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னா அவங்க கண்டிஷன் ரொம்ப வேர்ஸ்ட் ஆகிடுச்சிங்க. டைம் போக இதில் இந்த ஆசிட்னு இந்த விஷயத்தை கண்டுபிடிச்சாங்க. பார்த்தீங்களா, கண்டுபிடிச்ச உடனே அந்த சிசிடிவி கேமரா காட்சியை வெளியாச்சு. பார்த்தீங்கன்னா இதையும் கனெக்ட் பண்ணி பல பேர் பல விஷயங்கள் அசம்ஷனாக முன்வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் குறிப்பிட்டு சொல்லணும்னா, அந்த ஷாப் ஓனர் தான் அந்த வாட்டர் பாட்டிலை கொடுத்துருக்காரு. அப்போ அவருக்கே அந்த பாட்டிலில் என்ன இருந்துச்சு தெரியாதா என்ன? அந்த காட்சியை பார்க்குறப்ப, வீடியோ காட்சியை பார்க்கும்போது அவரும் பதறாப்புல. அவர் இன்கேஸ் வேணும்னு செஞ்சுருந்தார் அப்படின்னா எதுக்கு பதறி இருக்கணும்? அவரும் பதறாருன்னா எப்படி இந்த வாட்டர் பாட்டிலுக்குள்ளே அந்த ஆசிட் வந்திருக்குன்னு பல பேரும் கேள்வியை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. பிளாஸ்டிக் பாட்டில், அதில் ஆசிட் இருந்தால் மெல்ட் ஆகாமல் இருந்திருக்கு பார்த்தீங்களா. ஸோ இந்த ஆசிடில் நிறைய டைப்ஸ் இருக்குல்ல, அதில் மேபி ஏதோ ஒன்றா இது இருக்கலான்ற மாதிரி தான் பல பேர் அசம்ஷனாக அள்ளி தெரிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ போலீஸார் விசாரணை ஆரம்பிச்சிருக்காங்க. மக்களே, அது எங்கே என்ன தப்பாச்சு, அந்த பாட்டில் எப்படி வந்துச்சு, இவர் கொடுத்தாரில்ல அது வரைக்கும் அவர் தெரியுமா இல்லையா, அந்த பொண்ணு தண்ணி நினச்சி குடிக்க போய் போல இருக்குல்ல,
என்னதான் ரியல் ரீசனாக இருக்கும்ன்ட்டு போலீஸார் இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பொண்ணு மீரட்டில் இன்னும் கிரிட்டிக்கல் ஸ்டேஜில் தான் இருக்காங்க. அந்த ஆசிட்னு இப்போ சொல்லப்பட்டு இருக்குல்ல, அது எந்தளவுக்கு உள்ளே போயிருக்குமோ, ஏன்னா ஒரு முடக்க தான் அதுக்குள்ளே இவ்வளோ விஷயங்கள். வெறும் தண்ணி நினச்சி நம்ம தாக்கத்தில் குடிப்போல, அது ஆசிடாக நினச்சி பாருங்க மக்களே, நமக்கே பதறுது. இந்த லோக்கல் ரெசிடென்ட்ஸ் இருக்காங்களே, அவங்க உச்சக்கட்ட பயத்துக்கே போயிட்டாங்க. அந்த உள்ளூர் மக்கள்லாம் என்னன்னா, முதற்கட்டமாக எல்லாரும் என்ன தெரியுமா தகவல் தெரிய வந்துச்சு, இந்த கடைக்கு எதிரில் இருக்க ஒரு ஷாப்புங்க, அந்த ஷாப்பில் இருந்து தான் இந்த கடைக்காரர் அந்த வாட்டர் பாட்டில் வாங்கியிருக்காப்லையா, இந்த பிஸ்லரி வாட்டர் பாட்டில். ஸோ இந்த கடை மட்டும் இல்லை, நம்ம ஊரில் இருக்க எல்லா கடைகளையும் வாட்டர் பாட்டில்ஸ் விற்கப்பட்டு இருக்குல்ல, அப்போ அதெல்லாம் இது போல் ஆசிடை மிக்ஸ் பண்ணி வச்சுருப்பானா என்ன? ஐயோ, இப்போ நம்ம வீட்டில் வாங்கி வச்சிருப்போல பிஸ்லரி, அதுலேயும் இருக்குமோன்னு. அதை ஒரு விஷயம் சின்னதாக நடந்தாலே அது பெருசாக மாறல சொசைட்டியில். அது இந்த இடத்துல இன்னும் பெருசாக மாறிடுச்சு. ஏன்னா நடந்திருக்கிறது பெரிய சம்பவம் இல்லையா, ரொம்ப பெருசாக மாறிடுச்சு. அவங்க வீட்டில் இருக்க வாட்டர் பாட்டில்ஸ் இருக்குல்ல, பிஸ்லரி பேஸ் பண்ணி அதை எடுத்து செக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா தோல் மேலே போட்டால் எரியுது அது இதுன்னு தண்ணியாக வாங்கி வச்சிருக்கிறத இப்படி செக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மக்களை குறை சொல்லி பிரயோஜனம் இல்லை. இது போல் விஷயம் நடந்து அந்த காட்சி வெளியே வந்தால் மக்கள் பதறாமல் வேறு என்ன பண்ணுவாங்க? இப்போ போலீஸார் இந்த விவகாரம் பற்றி ஃபுல்லாக விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. பிகாஸ் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சதுமே ஸ்பாட்டு கிளம்பி வந்துட்டாங்க, விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்குல்ல, அதை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணுற வேலையை டிபார்ட்மெண்ட்டில் ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த சீக்வன்ஸ் ஆஃப் எவிடன்ஸ் இருக்குல்ல, இதை ஃபுல்லாக கலெக்ட் பண்ணுற விஷயத்துலாம் போலீஸார் ரொம்ப தீவிரமாக இருக்காங்க இப்போது. அண்ட் அரசு இப்போ இந்த லோக்கல் கவர்மெண்ட்டோ ஒரு முடிவு எடுத்துருக்கிறதா தகவல் வந்திருக்கு. அதாவது அங்கே இருக்க கடைகள் இருக்குல்ல, அதை ஃபுல்லாக ரெய்டு பண்ணுவோம். உள்ளுக்குள்ளே இந்த ஹசார்டஸ் மெட்டீரியல்ஸ் சேர்ந்த இந்த வாட்டர்ஸ் இருக்குல்ல, இது ஏதாவது பாட்டில்ஸில் அடைக்கப்பட்டிருக்கான்னு நம்ம செக் பண்ணுவோன்னு இந்த ரெய்டுக்காக எல்லா இனிஷியேட்டிவ் ப்ராசஸையும் ஆரம்பிச்சிருக்காங்க. எங்கே? அந்த லோக்கல் சரௌண்டிங்கில் மட்டும். மனிஷ் சௌஹான் இவர் யாருன்னா, இந்த ஹப்பூர் நகர் கோட்வாலி ஸ்டேஷன் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன், அதில் ஹவுஸ் ஆஃபீஸராக இருக்கவர். இவர் என்ன சொல்கிறாப்புல, ஏங்க இந்த விஷயத்தில் நாங்கள் விசாரணை ஆரம்பிச்சிட்டோம், ஆனால் இது வரைக்கும் ப்ராப்பராக ஒரு கம்ப்ளைண்ட்டை பாதிக்கப்பட்டவங்க சைட்லேருந்து கொடுக்கலங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை ஹாஸ்பிட்டல் எங்கேயுமே அலையிறதுனால கொடுக்கல என்னவோ தெரியல. ஏன்னா யார் மேலே இப்போ கொடுப்பாங்க? அந்த கடைக்காரரும் உங்களுக்கு தெரிஞ்சவர் மாதிரி தான் பேசிகிட்டு இருக்காப்புல. அவர் மேபி தெரியாமல் எதனா பண்ணி இது போல் ஆகிடுச்சு, அந்த குடும்பம் நினைக்குதோ நம்ம தெரியல. இது வரைக்கும் கம்ப்ளைண்ட் அந்த ஃபேமிலி கொடுக்கலையாங்க. டிபார்ட்மெண்ட் சைடில் எந்த விஷயத்தை போய் கிளாரிஃபை பண்ணியிருக்காங்க. ஆனால் போலீஸ் பார்த்தீங்கன்னா சரி ஏதாவது பர்சனல் இஷ்யூஸ் இருக்குமா, இது சார்ந்தும் யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இது நீங்கள் தப்புன்னு சொல்ல முடியாதுங்க. ஒரு சம்பவம் நடக்குதுன்னா அது சார்ந்து எல்லா ஆங்கிலையும் விசாரணை கோணத்திலும் போல் அப்படி தான் எந்த விஷயத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் மக்கள் நிறைய முடிவுகளுக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க பார்த்தீங்களா. ஐயோ, இந்த பிஸ்லரி வாட்டர்னால இப்படி தான் இருக்கும் போல இருக்கு. அப்போனா தண்ணியில் கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டிய விஷயங்கள் அதிகமாக கான்சன்ட்ரேட்டாக பண்ணப்படுதா என்ன? உள்ளுக்குள்ள அதிகமான விஷயங்கள் எதுனா நச்சுத்தன்மை வந்து சேர்க்கப்படுதா என்ன? அது ஆசிட் லெவலுக்கு மாறுதா என்னன்னு அப்படிலாம் புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க, பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இது போலீஸோட காதுகளுக்கு ஆயிடுச்சு. ஏன்னா இது இன்னும் டவுட் அதிகமாகிட்டே இருந்தால் மக்கள் எப்படி வேணாலும் இந்த கடைகள் சார்ந்து ரியாக்ட் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. அங்கே வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு எதனா த்ரெட் ஏற்படலாம், ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஸோ போலீஸ் என்ன பண்ணிட்டாங்க, ஏங்க இப்போ மக்கள் எந்த முடிவுக்கும் வர வேணாம், விசாரணை இப்போ தானே நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம், அது கொஞ்சமாச்சும் போட்டு விடுங்க. அந்த விசாரணை முடிவில் நாங்கள் என்ன உண்மை தகவல்ன்றதை கண்டிப்பாக ஷேர் பண்ணுவோம், ப்ரெஸ் மீட் வச்சு நாங்கள் சொல்லுவோன்னு டிபார்ட்மெண்ட் சைட்லேயும் சொல்லியிருக்காங்க. ஸோ மக்கள் இப்போதைக்கு முடிவுக்கு வராதிங்க, நாங்கள் விசாரிக்கிறோன்ற விஷயத்தை தான் அவங்க அழுத்தம் திருத்தமாக திரும்ப திரும்ப சொல்லியிருக்காங்க. ஏன்னா அந்த வாட்டர் பாட்டில் கொடுத்துருக்காருல ஓனரு, அவர் அந்த தண்ணியை குடித்த மாதிரி தெரியல, ஃபுல்லாக தான் இருக்குது. அப்போ அவர் வேணும்னே ஏதோ பண்ணியிருக்காரோ எப்படின்னு பல பேர் அந்த ஓனர் பக்கம் திரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அவருக்கு எதனா ஆயிடுச்சுன்னா, அவர் ஃபேமிலிக்கு எதனா ஆயிடுச்சுன்னா மக்களால் இவ்வளோ விஷயங்கள் இருக்கிறனால தான் போலீஸார் இப்போ இந்த கிளாரிஃபிகேஷனாக கொடுத்துருக்காங்க. போலீஸ் இப்போ அந்த வாட்டர் பாட்டில் இருக்குல்ல, ஆசிட் பாட்டில் தான் சொல்லணும், அதை இப்போ ரெக்கவர் பண்ணிட்டாங்க அந்த சம்பவ இடத்துல இருந்து. அண்ட் அந்த ஷாப் ஓனர் இருக்கார்ல, அவரை தூக்கியாச்சு. அவர்கிட்ட இப்போ பல கேள்விகளை கேட்டு விசாரணையால் தொலைச்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்க. அண்டு இந்த வாட்டர் பாட்டில் இருக்குல்ல, இது எங்கே வாங்கப்பட்டுச்சு? இந்த வாட்டர் பாட்டில் வாங்குறப்ப உள்ளுக்குள்ளே தண்ணி இருந்து அதுக்கப்புறம் இந்த கடைக்காரர் தான் வேலையை பார்த்து விட்டாரா, இல்லை வாட்டர் பாட்டில் வாங்கும் போதே உள்ளுக்குள்ளே இது போல் ஆசிட் தான் இருந்திருக்கான்றதை அவங்க ஃபுல்லாக ட்ரேஸ் அவுட் பண்ணுற வேலையை போலீஸார் ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஒரு சில தகவல்கள் என்ன தெரியுமா வெளியே வந்துக்கிட்டு இருக்கு. ஒரு கிட்ட இருந்த ஜென்ரல் ஸ்டோரில் இருந்து தான் இந்த கடைக்காரர் இந்த வாட்டர் பாட்டில் வாங்கினதாக சொல்லப்படுதில்ல, அந்த ஸ்டோரிக்கு யார் இந்த வாட்டர் கேனை சப்ளை பண்ணியிருப்பான், அவங்க வரைக்கும் ட்ரேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க டிபார்ட்மெண்ட்டில். இதெல்லாம் தாண்டி ஒரு விஷயமா நடந்துட்டு இருக்குங்க. இந்த வாட்டர் பாட்டிலுக்குள்ளே இருந்த அந்த நீர் இருக்குல்ல, இப்போதைய ஆசிட் மைண்டில் வச்சுக்கலாமா, இதோட சாம்பிள்ஸ் எடுத்து டெஸ்ட் பண்ணுற வேலையும் பெருசாக போயிட்டுருக்கு. ஏற்கனவே வந்த ரிப்போர்ட் ரிசல்ட் வேறு, இது அடுத்த கட்டமான டெஸ்ட் இப்போ போயிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ரீகன்ஃபார்ம் சார்ந்து இந்த ப்ராசஸ் போயிட்டுருக்கு. அண்ட் இந்த ஜென்ரல் சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குல்ல, அதாவது இந்த ஹசார்டஸ் லிக்விட் ஸ்டோரேஜ், இட் மீன்ஸ் ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய அபாயகரமான நீர்மை தன்மையில் இருக்கிற சில விஷயங்கள், இது எல்லாத்தையுமே எந்த அளவுக்கு பாதுகாப்பாக வச்சுருக்கணும்னு நிறைய கைடன்ஸ் இருக்குது.
அது எல்லாத்தையும் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுறாங்களா இல்லையா? இந்த பெரிய கேள்வி இப்போ யூபிக்குள்ளே எழ ஆரம்பிச்சிருச்சு. வித்தியாசமாக வினோதமாக பல விஷயங்கள் நம்ம உத்தரப்பிரதேசில் பார்த்துருக்கோம். இது அதுலேயும் ரொம்ப வித்தியாசமாக இருக்குல்ல. ஸோ இப்போதைக்கு இந்தியாவோட பிக்கஸ்ட் கன்சர்னாகவே இந்த விஷயம் மாற ஆரம்பிச்சிருக்கு. ஸோ நாடே திரும்பி பார்க்குற அளவுக்கு ஒரு விஷயம் நடக்கும்போது தான் அது சார்ந்த ஒட்டுமொத்த நாடும் திரும்ப அந்த அரசு இயந்திரங்கள்லாம் ஓட ஆரம்பிக்க வேகமாக. ஐயோ, இங்கே ஏதோ சேஃப்டி மெஷர்மெண்ட்லாம் மிஸ் ஆகிற மாதிரி இருக்குது அப்படின்ட்டு. இப்போ இந்த இஷ்யூவில் எல்லாருமே இந்த பக்கம் திரும்பி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்திருக்கு நாமெல்லாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயந்தான். மக்கள்கிட்ட பணத்தையும் வாங்கிக்கிறீங்க, அதுக்கப்புறம் மக்கள்கிட்ட இருந்து உயிரையும் பறிச்சுக்கிறீங்க. என்னது இது? இப்போ ஒரு பொருளை உங்ககிட்ட நம்பி வாங்குறாங்க அப்படின்னா அவ்வளோ நம்பிக்கை இருக்கும், கடைக்காரன் கொடுத்தா சரியாக இருக்கும்னு. அந்த நம்பிக்கை நீங்கள் காப்பாற்றிக்கணும்ல. அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்டை விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் அன்பார்ந்த மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமாக ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம். இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.